வணக்கம் எல்லாத்துக்கும் A.M.R சேனல் உறுப்பினர்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரோட்டான் போசோனா 2008லேருந்து 2005 வரைக்கும் எப்படி ஆக்சிஜன் சென்சர் கழட்டி போட்டுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது டயக்னோஸ் பண்ணுறது எப்படின்னா, எனிதிங் நீங்கள் ஒரு ஓபிடி சாஃப்ட்வேர் வச்சுருக்கணும் டயக்னோஸ் பண்ணுறதுல. ஸோ ஏற்கனவே நம்மளோட கஸ்டமர் ஏற்கனவே வெளியே போயிட்டு டயக்னோஸ் பண்ணதில் இந்த பிரச்சனை ஆக்சிஜன் சென்சர்னு பிரச்சனை வந்துச்சு. ஸோ கிளியர் பண்ண முடியல. பட் ஒயரிங் இஷ்யூ நம்ம டயக்னோஸ் அது தனியான ஒரு வீடியோ பண்ணுறேன், ஒயரிங் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ முதல்ல இந்த ஆக்சிஜன் சென்சர் ஃபால்ட் கோட் நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நீங்கள் கனெக்டரை கழட்டணும். ஸோ இது கொஞ்சம் கிராஸாக இருக்கும், ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறம் 10 கப்ளிங் காமன் ரிங் பாய்க்கணும், இல்லைன்னா ரெச்சட் சாக்கெட் வச்சு பாய்க்கணும். பட் இது கொஞ்சம் டஃப்பான ஜாப்னால என்னால் கழட்ட முடியல. ஸோ இதுக்கு இன்ஜின் கவரை கழட்டிட்டு அந்த பியூட்டி கவரை கழட்டின அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் கழட்டுறதுக்கு. சில காடிக்கு ஆக்சிஜன் சென்சர் ஈஸியாக கழட்டுறதுக்கு, சில காடிக்கு கொஞ்சம் டஃப்பான ஜாப் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாமான் கழட்டுறது வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை கழட்டணும்னா திருப்பி ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம போட்டணும். ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆக்சுவலி நீங்கள் ஹீட் ஷீட் இல்லாமல் நீங்கள் அந்த ஆக்சிஜன் சாக்கெட் ஷாப்பில் இல்லை ஹார்ட்வேரில் விற்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட டூல்ஸ் இல்லைன்னா மேபி இது கொஞ்சம் டைம் எடுக்கும் மாற்றுறதுக்கு. பட் ஆக்சுவலி மை சஜஷன்னா பெட்டர் நீங்கள் ஆக்சிஜன் சென்சரோட 22 mm சாக்கெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும் கழட்டுறதுக்கு. ஸோ ஏன்னா அதை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாக்கெட்னால. இப்போ நாங்கள் கழட்டுறது மேனுவல் டைப்ஸ்னால நாங்கள் இந்த மாதிரி கழட்டி ஹீட் ஷீட் கழட்டிட்டு பெரிய ஜாப்பாக ஆக்கிட்டோம். பட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். வழியாக நம்ம ஹீட் ஷீட்டில் கழட்டியாச்சு. ஸோ ஹீட் ஷீட் கழட்டுறது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ பரவாயில்ல, கழட்டியாச்சு. அண்ட் தென் நம்ம இப்போ ஆக்சிஜன் சென்சரை 22 சாக்கெட் யூனிவர்சல் சாக்கெட் வாங்கிக்கலாம். ஆக்சிஜன் சென்சரோட சாக்கெட் ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்பெஷல் டூல் இல்லை. ஸோ நார்மல் 22 ஸ்பானரை வச்சு தான் நம்ம இதை கழட்டி ஆகணும். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் ஹார்ட் கோனான வேலைன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில மாடலுக்கு ஈஸியாக இருக்கும், சில மாடல் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இதோட எக்ஸாஸ்ட் மணிஃபோல் வேறு மாதிரி கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மாடல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் நம்ம எக்ஸஸ் ஈஸி டு எக்ஸஸ் கழட்டுறது. இது கொஞ்சம் டஃபாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம கழட்டியாச்சு. இதான் ஆக்சிஜன் சென்சர் பார்த்துங்க. இதோட பாருங்க பவுடமாக இருக்குது. ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணலாம், பட் இன்கேஸ் என்னன்னா இப்போலாம் ஆக்சிஜன் சென்சர் சர்வீஸ் பண்ணால் சில டைம் 3K பண்ணால் சில டைம் 3K பண்ணாது. ஸோ அதனால தான் நம்ம ஆக்சிஜன் சென்சர் எடுத்துருக்கோம். இந்த ஆக்சிஜன் சென்சர் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆக்சிஜன் சென்சர். ஏன்னா இதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புளியாக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சில மாடலுக்கு இப்போ இந்த மாடலுக்கு மோஸ்ட்லி பார்ட் நம்பர் ஏறக்குறைய சிமிலர் தான், ஓகேங்களா. ஸோ இதோட பார்ட் நம்பர் இதுலேயே இருக்கும், பார்ட் நம்பர். ஸோ இது ரைட்டான பார்ட் நம்பர் எடுத்தால் ஓகே. அட்லீஸ்ட் நம்ம ஆக்சிஜன் சென்சர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள மூவ் பண்ணுவோமே. Not too tight, but it's okay. ஓகே, ஒருவேளை நம்ம 22 mm காம்பினேஷன் ஸ்பானர் வச்சு நம்ம ஆக்சிஜன் சென்சர் கட்டியாச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த ஆக்சிஜன் சென்சர் கட்டுறது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் டைட் இருந்தால் போதும், ஜஸ்ட் ஸ்னாக் பண்ணால் போதும்.
ஸோ அதை கட்டி முடிச்சிட்டோன்னா எப்போது தான் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஹீட் ஷீல்ட் கூட்டிகிட்டு கணக்காக நீங்கள் போல்ட்டு எப்படி கழட்டிங்கனோ அதே மாதிரி கூட்டிடணும். ஸோ ஆக்சிஜன் சென்சர் என்னோட டிப்ஸ் என்னென்னா, பெட்டர் நீங்கள் வந்து ஒரிஜினல் மாற்றி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் சென்சர் வாங்குறது நல்லது. பட்ஜெட் இல்லாத பட்சத்தில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆஃப் கட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரோத்தோன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து ஒரு 120 ரிங்கெட்லேருந்து வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ நீங்கள் ஒரிஜினல் பெட்டர் மாற்றினீங்கன்னா ப்ராப்பரான அக்யூரஸியில் வந்து காட்டும். ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த ஹீட் ஷீல்ட் போட்டுற ப்ராசஸில் இருக்கோம். ஸோ அது ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே 2 பேர் ஆடிச்சுன்னா வெறும் நம்ம வேலை செஞ்சு முடிச்சிடலாம். பட் ஒன் டே செய்யலாம், நான் பொறுமையாக செஞ்சால் நல்லது. ஓகே, இது ஜஸ்ட் வந்து ரிப்பீட் ப்ராசஸ் தான். எப்படி நீங்கள் கழட்டினீங்களோ அதே மாதிரி திரும்ப போட்டணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பூட்டிட்டு நாங்கள் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கழட்டணும் காடி ஸ்டார்ட் பண்ணணுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு தான், ஜஸ்ட் வந்து ஈஸி ஃபோல் கோடை ரீசெட் பண்ணுறதுக்கு தான். அண்ட் தென் இப்போ உங்கள்கிட்ட ஸ்கேட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து கிளியர் ஃபோல் கோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். ஸோ மேக் ஷுவர் எல்லா கனெக்ஷனும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். ஓகே நண்பர்களே, கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியாச்சு என்ன இது பிரச்சனை. நம்ம இதில் இதை வந்து நம்ம கூட்டலுக்கு நம்ம சொல்லியாச்சு, ஆக்சிஜன் சென்சர் கூட்டியாச்சு. அண்ட் தென் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா நல்லா ஃபங்க்ஷனாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஓடுது. ஸோ நோ பிரச்சனைலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.